நான் வீட்டுல தனியா இருக்க நேரம்னு பாத்தீங்க உள்ள போந்துட்டான். நோ தப்பாகுதுண்ணா. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னன்னு சொல்றேன் கேளுங்க. எங்க வீட்டுல இருக்கவங்க ஒரு விஷயமா வெளியே போனாங்க. இன்னைக்கு நைட்டு நான் வரமாட்டேன்டா அப்படின்னு போன் போட சொன்னாங்க. இந்த விஷயம் எப்படி அந்த பையனுக்கு தெரிஞ்சதுன்னு தெரியல. எங்க வீட்டுல வந்து கதவை தட்ட ஆரம்பிச்சிட்டான். சரி வாசலுக்கு வந்தவன வாசலோட அனுப்ப கூடாது, உள்ள கூட்டிட்டு வந்து ஒரு டீ காஃபி ஏதாவது கொடுத்து அனுப்புவோம் அப்படின்னு தான் கூப்பிட்டேன். இவன் எங்க வீட்டுல டேரா போடுவோன்னு யாருக்கு தெரியும். வந்ததும் வராதமோ ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணி விட்டான். எங்க வீட்டுல இருந்த ஒரே ஒரு போட்டோ அதுதான். அந்த போட்டோ கீழே போட்டு வச்சிட்டான். சரி உடச்சோன்ற குற்ற உணர்ச்சியோட சும்மா போய் உட்காருவான்னு பார்த்தா அப்படிலாம் பண்ணல. போயிட்டு என் ஃப்ரிட்ஜ் திறந்து பார்த்தா அது உள்ள ஏதாவது இருக்கான்னு பார்த்தா எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்ச உடனே நான் ஸ்விக்கில ஒன்று ஆர்டர் பண்ண போறேன், நீ ஒரு 100 ரூபா போடு, நான் ஒரு 100 ரூபா போடுறேன், 2 பேர் போட்டு ஒரு லேஸ் சிக்கன் ஆர்டர் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னான். நானா பசியில இருந்தேன். சரி ஓகேன்னு சொல்லிட்டேன். அந்த ஒரு லேஸ் சிக்கன் வந்து 180 ரூபா வந்து. நான் சொன்னா 20 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டா நம்மளுக்கு 80 ரூபா ஆஃபர் வருதுன்னா 20 ரூபாய்க்கு என்ன போறது அப்படின்னு கேட்டான். நான் ஒரு 2 கோக்கு போடுறா அப்படின்னு சொன்னேன். கொஞ்ச நேரத்துல அந்த ஆஃபர் காணாம போச்சுன்னா எங்க போச்சுன்னு தெரியலனா அப்படின்னு சொன்னான். சரி ஓகே நீ என் போன்ல ட்ரை பண்ணி பாரு, என் போன்ல வருதா பாரு அப்படின்னா என் போன்லயே வரல. சரி நீ என் போன்லயே ஆர்டர் பண்ணியாச்சு. ஆர்டர் வர கேப்ல நான் இதை கேட்டேன். டேய் உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லையாடா, நம்ம சேலஞ்ச் பண்ணி ஒரு வீடியோ போட்டு 3 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே வந்து இப்படி பண்றியாடா அப்படின்னு கேட்டேன். அவன் நோ அதெல்லாம் பார்க்காத நான் வேலைக்கு ஆகாது அப்படின்றான். கொஞ்ச நேரத்துல ஸ்விக்கி ஆர்டர் வந்துச்சு. சரி ஓகே கீழே போய் அந்த ஆர்டர் வாங்கிட்டு நாங்க மேல வந்துட்டோம். மேல வந்து 5 நிமிஷத்துல மறுபடியும் ஒரு கால், உங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கு கீழே வாங்க அப்படின்றாங்க. நாங்க ஆல்ரெடி ஆர்டர் வாங்கிட்டோங்க அப்படின்னா. இல்லங்க உங்க நேம்ல தான் ஆர்டர் வந்திருக்கு, இந்த அட்ரஸ் தான் அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. நாங்க ஒரு ஆர்டர் தானே போட்டோம், எப்படி 2 ஆர்டர் வந்தது அப்படின்னு யோசிச்சு பார்த்தா 2 போட்டிருக்கடா. இவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த ஆஃபர் போயிடுச்சு காணாம போயிடுச்சு அப்படின்னு சொன்னான்ல, அது காணாம போல. இவன் இந்த தற்கொலை ஆர்டர் பண்ணிட்டான், அதுக்கப்புறம் தான் அது காணாம போயிருக்கு. எனக்கு மொத்தமா என் வச்ச செலவு 400 ரூபா. இவன் என் கூட சுத்தினாலே என் கையில இருக்கிற காசெல்லாம் காலி ஆயிடுச்சு. ஒரு வழியா அந்த லேஸ் சிக்கனை வாங்கி வந்து பொறுமையா வச்சு சாப்பிட்டோம். டேஸ்ட் நல்லா தான் இருந்தது, பிரைஸுக்கு ஒர்த்தா இருந்தது. கண்டிப்பா எல்லாரும் கூட இந்த மாதிரி ஒரு தற்கொலை ஃப்ரெண்ட் இருப்பான், அவனை டேக் பண்ணி விட்டு போங்க.